என்னம்மா நீ கோலம் போட்டிருக்க? மருமகளை போட சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, அது வந்து காலையில நேரமா எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டுருமா. கோலமா? ஆண்டி எனக்கு அதெல்லாம் தெரியாது. பொம்பளை புள்ள அது தெரியாதா? நீ காலையில நேரமா எந்திரிமா, நான் சொல்லி தரேன். இல்ல ஆண்டி, என்னால நேரமால எந்திரிக்க முடியாது. பரவாயில்லைங்க, நானே பாத்துக்கிறேன். ஆண்டி நான் கிளம்பிட்டேன், வாங்க கோயிலுக்கு போலாம். அம்மா, கோயிலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதம்மா, ஒரு நல்ல சாரியா கட்டிட்டு இந்த வா. ட்ரெஸ் போடுனா என்ன ஆண்டி? இல்லம்மா, இடம் பொருள் ஒண்ணு இருக்குல்லம்மா. நிறுத்துங்க ஆண்டி, படிக்காதவங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. வாங்க போலாம். ஐயோ சாப்பிட முடியலையே. சரி போய் கொட்டிடுவோம். அம்மா அம்மா, சாப்பாடு ஏமா கொட்டுறேன்? ஏன் அத்தை? இல்லம்மா, சாப்பாடு முடியலைன்னா வச்சிரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். முட்டாள் மாதிரி பேசாதீங்க. நான் சாப்பிட்டேச்சு, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? அடுத்தவங்க சாப்பிட்டா நம்ம சாப்பிடக்கூடாது. படிச்சிருந்தா தானே உங்களுக்கு இதெல்லாம் தெரிய போகுது. இங்க பாருமா, சாப்பாடுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அன்னத்தை எப்பவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க எச்சியும் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பாடு கிடைக்காம உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என்னம்மா நீ கோலம் போட்டிருக்க? மருமகளை போட சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, அது வந்து காலையில நேரமா எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டுருமா. கோலமா? ஆண்டி எனக்கு அதெல்லாம் தெரியாது. பொம்பளை புள்ள அது தெரியாதா? நீ காலையில நேரமா எந்திரிமா, நான் சொல்லி தரேன். இல்ல ஆண்டி, என்னால நேரமால எந்திரிக்க முடியாது. பரவாயில்லைங்க, நானே பாத்துக்கிறேன். ஆண்டி நான் கிளம்பிட்டேன், வாங்க கோயிலுக்கு போலாம். அம்மா, கோயிலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதம்மா, ஒரு நல்ல சாரியா கட்டிட்டு இந்த வா. ட்ரெஸ் போடுனா என்ன ஆண்டி? இல்லம்மா, இடம் பொருள் ஒண்ணு இருக்குல்லம்மா. நிறுத்துங்க ஆண்டி, படிக்காதவங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. வாங்க போலாம். ஐயோ சாப்பிட முடியலையே. சரி போய் கொட்டிடுவோம். அம்மா அம்மா, சாப்பாடு ஏமா கொட்டுறேன்? ஏன் அத்தை? இல்லம்மா, சாப்பாடு முடியலைன்னா வச்சிரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். முட்டாள் மாதிரி பேசாதீங்க. நான் சாப்பிட்டேச்சு, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? அடுத்தவங்க சாப்பிட்டா நம்ம சாப்பிடக்கூடாது. படிச்சிருந்தா தானே உங்களுக்கு இதெல்லாம் தெரிய போகுது. இங்க பாருமா, சாப்பாட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அன்னத்தை எப்பவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க எச்சியும் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பாடு கிடைக்காம உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? படிச்சா மட்டும் போதாதுமா, பகுதேருவும் பக்குவம் உனக்கு வேணுமா? டேய் எங்கடா இருக்க? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? டேய் வந்துட்டேன், பைக் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மச்சான் நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போலாம்டா. எது கோயிலுக்கா? என்னடி விளையாடுறியா? நான் முஸ்லீம் டி. ஏய் முஸ்லிம்னா என்ன, ஹிந்துனா என்ன? அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சாமியை அவங்க கும்பிடுறோம். இல்ல சத்யா, எனக்கு ஒரு மாதிரி. நீ நாளைக்கு என் கூட வர்ற. மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? வந்துட்டியா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று. சமீர், இந்த மாதிரி எங்கேயாச்சும் வரும்போதாண்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உனக்கும் அப்படிதானே? எனக்கு மசூதியில நமாஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு நல்ல ஃபீலா இருக்கும். அப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கடவுள் இருக்காரா மச்சான்? அதனால தான் நமக்கு அப்படி இருக்கோ? என்ன பொறுத்த முடிக்கும் அது காரணம் பாசிட்டிவிட்டி தான். ஏன்னா இங்க வர்ற யாருமே மத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. தான் நல்லா இருக்கணும், என்ன சுத்தி இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாண்டா. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இங்க கடவுள் தான் சத்யா. சரிடா, அப்போ அடுத்த மசூதி போலாம். மசூதியா? நீ தானே சொன்ன எம் மதமும் சம்மதம்னு. எப்படி வண்டி ஓட்டுறா பாரு. யார் பொறுக்கி? ப்ரோ எனக்கு ஒரு பொமக்ரானட் ஜூஸ். மேடம் ஜூஸ் இல்ல, முடிஞ்சு. ஜூஸ் ஷாப்ல ஜூஸ் கூட இல்லையா? இல்ல மேடம், கடைசி ஜூஸ் இப்பதான் ஒருத்தர் ஆர்டர் பண்ணாரு. நான் வேணா அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன், இருங்க. இவனா? சார் மேடமும் அதே ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. நீங்க வேணா உங்களுக்கு கொஞ்சம் விட்டு தர முடியுமா? இவளா? இவன்ட்ட வாங்கி குடிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்துருவேன். ஏய் என்ன வாடா போடாங்கற வாயை கிழிச்சிடுவேன். கிளிப்ப உன்ன. சை. இந்த ரிஸ்க்ல எதுக்கு இங்க நிக்கிறா? சாரிங்க, நேத்து கடையில அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்னமோ தெரியல. ஒவ்வொரு டைம் நம்மளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுதுங்க. அன்னைக்கு ஃப்ரெண்டோட அப்பாக்கு ஆக்சிடென்ட், அதான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தேன். ஓ, ஆனா அவ்வளவு ஸ்பீடா போக கூடாதுல. சரிங்க, நீ நான் அப்படி போல. ஆனா நேத்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே கில்ட்டியா இருந்தது. எனிவே ஃப்ரெண்டா இருந்துக்கலாம். என்னங்க இன்னும் எனிமே தானா? சத்யா என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல ப்ரோ, என் ஆள் கூட சண்டை. அதான் சாரி கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க சத்யா. உங்க ஆள் ஏன் எப்ப பார்த்தாலும் கூட சண்டை போட்டே இருக்காரு? அவன் அப்படிதான், கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். இல்ல நான் பாக்குறப்பல நீங்க தான் விட்டு கொடுத்து போறீங்க. பதிலுக்கு அவர் விட்டு கூட தர மாட்டேங்கிறாரு. ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை மாதிரி பொண்ணு கிடைக்க அவர் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஹரி இப்பெல்லாம் அவன் ரொம்ப கோவப்படுறான், சரியா பேசவே மாட்டேறான். சரி சத்யா, அதான் பிஸியா இருந்திருப்பாரு, பேசுவார், விடுங்க. லவ் பண்ற பொண்ணு கூட பேச கூட முடியாம அப்படி என்ன பிஸி? ஏங்க எம்மா தாங்க கோவப்படுறீங்க. சாரி ஹரி. விடுங்க பாத்துக்கலாம். ஹரி அவனும் நானும் பிரேக்கப் பண்ணிட்டோம்டா. பிரேக்கப்பா? சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, திரும்ப வந்து பேசுவாரு. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. இல்லங்க நான் சப்போர்ட் பண்ணல, உங்களுக்காக தான் சொன்னேன். அவர் பார்த்தாவே சுத்தமா பிடிக்காது. என்ன சொல்ற? ஆமா, ஒரு பொண்ணு உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்காரு தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, உங்களுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவீங்க தான் நான் சொல்ல. நீங்களும் வராச்சி அவனை விட்டீங்கன்னா தான் அவனுக்கு உங்க அருமை என்னன்னு தெரியும். ஒரு நாள் கண்டிப்பா அவனுக்கு புரியும். ஏன் ஹரி என்னாச்சு? நைட் கால் பண்ணிருக்க? இல்ல எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான். என்னடா ஆச்சு? நீ தப்பா நினைக்கலனா ஐ லவ் யூ சத்யா. டேய் என்னடா சொல்ற? ஆமா சத்யா, நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க தான் நான் அதை சொல்ல. இப்பதான் அவன் வெளியில நம்ம லவ் பண்ணலாம். ஹரி நான் உன்னை அப்படி நினைச்சு கூட பார்த்தது இல்லடா. ஆனா நான் உன்னை அப்படித்தான் பாக்குறேன். சி, இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ லவ் சொன்னோனே நான் உன் கூட வந்துருவேன்னு நினைச்சியாடா? லவ் பண்ணவன் விட்டு போனோடனே இருக்கிறவனை லவ் பண்ணுவேன்னு நினைச்சியா? இவ்ளோ கேவலமான எண்ணத்துல தான் என் கூட இத்தனை நாள் பழகி இருக்கல. சி மச்சா, ஒரு 100 ரூபா தான் குறா பெட்ரோல் அடிக்க. கையில இல்லடா, ஜிபே பண்றேன். தேங்க்ஸ் மச்சான். டேய் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பெட்ரோலுக்கு ரீசார்ஜுக்குன்னு எடுத்ததுக்கெல்லாம் காசு கேட்பான். அசிங்கமா இல்ல வீடு மச்சான், எப்பவுமே அப்படிதான்டா. இனிமேல் இவங்கிட்ட பணமே கேட்க கூடாது. பேபி நம்ம அவுட்டிங் போக 10K இருக்கு, மால் போலாமா? ப்ரோ அர்ஜென்ட்டா ஒரு 10K வேணும், கிடைக்குங்களா? 10Kவா? சடனா கேட்டீங்கன்னா இல்லையே ப்ரோ. இல்ல ப்ரோ, அம்மா உடம்பு சரியில்லை அதான். அப்படியா ப்ரோ? சரி அம்மாவை பாத்துக்கோங்க. எப்படிதான் அமௌண்ட் சேர்ந்தா வந்துடுறாங்களோ. மச்சா என்னடாச்சு? இவங்கிட்ட எங்க பணம் இருக்க போகுது? ஒண்ணு இல்லடா. டேய் சொல்லுடா. அம்மாக்கு உடம்பு இல்லடா, அர்ஜென்ட்டா பணம் வேணும். டேய் என்னடா சொல்ற? வீட்ல என் பைக் புக் இருக்கு, வா அதை வச்சு வாங்கி தரேன்.
இந்தாடா பணம். சாரி மச்சான். டேய் நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க. இதுல என்னடா இருக்கு? அம்மாவை பார்த்துட்டு. காசு பணத்துக்காக மட்டும் எப்பவுமே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டாதீங்க. டேய் எருமை, இன்னும் என்னடா பண்ற? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ சும்மாவே நாய் மாதிரி கத்தோ, இப்ப கடுப்புல வேற இருக்க காண்டா மிருகமா மாறி இருப்பாளே. ஏய் பொறம்போக்கு, வேலை முடிஞ்சா பிக்கப் பண்ண வரணும்னு தெரியாதா? அதான் வந்துட்டேன்ல, வாமா போலாம். என்றும் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ்டா என்ன டென்ஷன் பண்ணதுக்கு. ஏய் பைத்தியம், இது மொக்க. இந்த பொண்ணோட பல்லு பாரு உங்க அப்பனா மாதிரி இருக்கு. ஏய் சத்யா, இது ஓகேடி. இந்த பொண்ணை எப்படியாச்சும் கட் பண்ணி குடுறி. நான் இப்பவே லவ் பண்றேன். அவளுக்கு லவ் பண்றதுல ப்ராப்ளம் இல்லடா, ஆனா அவங்க வீட்ல தான். யாருங்களை எதிர்த்தாலும் நான் ஸ்டேஷன் போயிருவேன். டேய் பைத்தியம், ஸ்டேஷன் போனா உன்னதான் உள்ள தூக்கி வைப்பாங்க. என்னடி சொல்ற? கல்யாணம் அவளை கூட்டிட்டு ஓடுனா அவ புருஷன் சும்மா இருப்பானா? இது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயாக்குள்ள இவ்வளவு சீனா? உன் ஆள் கூட சண்டை போட்டேன்னு சொன்ன, என்னாச்சு? டேய் இரு, அவன்கிட்ட கூப்பிடுறான். என்னடி நீ என்ன லவ் பண்றியா இல்ல அவன் லவ் பண்றியா? ப்ரோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. ஏய் இது எங்க பர்சனல், நீ உள்ள வராதடா. எல்லாம் என் ஃப்ரெண்ட் பாத்துட்டு தான் சொன்னான். டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. நானும் வேணும் அவனும் வேணுமா உனக்கு? டேய் இப்ப நீ என்ன விட்டு போ சொன்னா போறேன். அதுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? என்னடி ஆச்சு? இந்த மாதிரி ஒரு லவ் விட எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே போதும்டா. ஏங்க சும்மா எத்தனை நாளைக்கு இப்படி அலைய வைப்பீங்க? நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல லவ்லாம் வேணான்னு. சரிங்க, பெஸ்டியா இருப்போம். அப்புறம் பிடிச்சிருந்தா லவ் பண்ணலாம். சரி ட்ரை பண்றேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கங்க. அது நல்லா இருக்கீங்களா? நேத்து தானுங்க பாத்தீங்க. ஆமா, இப்ப நல்லா தானே இருப்பீங்க. சாப்பிட்டீங்களா? இப்போ சாப்பிடலன்னா வாங்கி தர போறீங்களா? என்னங்க இப்படி கோவமா பேசுறீங்க? சும்மா கேட்டேங்க. நீங்க சாப்பிடலாம், நானும் சாப்பிட மாட்டேன். ஐயோ இருக்கிறோம் நீ. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் அப்பா அம்மாலாம்? ப்ரோ அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. எங்க மேட்ருக்கு வாங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா? இப்பதானே கேட்டீங்க. ஐயோ கேட்டனா? போச்சா, இப்பெல்லாம் எங்க அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எது இந்த சாப்பிட்டீங்களா, அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படிங்கறதே பேசுறதா? உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. உனக்கு பேசவே வரல. ஏங்க சத்யா கூப்பிடுறாங்க. சொல்லுங்க சத்யா. இல்லடா எனக்கு தூக்கமே வரல, அதான் உன்கிட்ட பேசலாமேன்னு கால் பண்ணேன். ஓ, என்கிட்ட பேசினா ஹாப்பியா இருக்கும்னா? இல்லடா நீ போரா பேசுவ, டக்குன்னு எனக்கு தூக்கம் வந்துடும் அதான். அடி பாவி. மச்சான் நம்ம கிளாஸ்ல சத்யா இருக்காளடா, அவ கூட பேசணும்டா. என்னடா லவ்வா? லவ்னு சொல்லிட முடியாது, ஆனா ஒரு மாதிரி பிடிச்சிருக்குடா. நாளைக்கு அவகிட்ட எப்படியோ பேசி ஆகணும். பேசுறோம். ஏங்க கிளாஸ்ல எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்க. பேச பிடிக்கலையா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஹாய். ஹாய். வாங்கிக்கோங்க. சரி ஓகே, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேங்க. என்ன மச்சான் டைரி மில்கா? டெய்லி ஒன்று தர சொல்லு. உனக்கு அவளுக்கு வேணா இது கேஷுவல் மூமெண்ட்டாக இருக்கலாம்டா, ஆனால் இது எனக்கு லைஃப் டைம் மூமெண்ட்ரா. மச்சான் பெட்டர் நீ அவகிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஐயோ வேணாண்டா. ஏன்டா? லவ் சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ரிஜெக்ட் கூட ஆகலாம். ஆனால் சொல்லாமல் இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குல்ல, அது எனக்கு போதும் மச்சான். சில லவ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி டைப்பிங் பாக்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஹே சத்யா, என்ன கண்டுக்காமையா போறா? ஓய் என்ன கிளாஸ்ல உம்மனா முஞ்சி மாதிரி உம்மனே இருக்க? அம்மா நீங்க யாரு? யாரா? நானும் உன் கிளாஸ் தான் ப்ரோ, லாஸ்ட் டெஸ்க். ஓ நான் சரியா கவனிக்கலீங்க. டேய் என்னடா இன்சல்ட் பண்ற? ஒரு பையனா இருந்துட்டு பொண்ணு திரும்பி பார்க்கலங்கற? இல்ல பொண்ணுங்களெல்லாம் பார்த்தேன், உங்களை தான் பார்க்கல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஐயோ சரிங்க, சில்லாங்க. ஒரு காஃபி அடிப்போமா? தம் இருக்கா ப்ரோ? எது தம்மா? நீங்க பொண்ணு தானே? ஃபன். நான்லாம் நல்ல பொண்ணு தான். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம். சத்யா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு மச்சான். ஐ லவ் யூ. லவ்வா? சத்யா நில்லு. டேய் என்னடா? சாரிடி சத்யா, நான் ஏன் அப்படி பண்ணனே தெரியல. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். பண்ணது சாரி சொல்ல தான் வந்தேன். ஏய் நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்ல? வேணாம் சத்யா, நமக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ நான் உங்ககிட்ட தப்பா பேசணும் அப்பவே போயிடுச்சு. இனி நம்ம பேசாம இருக்கிறதா நல்லது. நான் வரேன். மச்சான் ஒரு முட்டை போட்டு சொல்ல. இப்படியே மொத்த பரிசையும் காலி பண்ணிடுவோம் போலயே. மச்சான் காசு இல்லையா? அது காசு இல்லையா? எனக்கு செலவு பண்ற கூட உனக்கு எப்படியா காசுலாம் போவோம்? ஐயோ ரேடியோ ஆன் ஆயிடுச்சு. அவ நீ அடுத்த டைம் இப்படி பண்ண எல்லா பக்கம் ரத்தம் வந்துரும் பாத்துக்க. மச்சான் வெளியே வந்த பைக்ல வர பெட்ரோல் இல்ல, காசு அனுப்புறியாடா? ஓகேடி அனுப்புறேன். மச்சான் நான் உன்னை சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. சொல்றா. மச்சான் இந்த பொண்ணுங்களெல்லாம் நம்பாதடா. காசு இருக்கிற வரையும் உன்னை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவாங்க. டேய் நீ கவி தானே சொல்ற? ஆமாடா, அவனை நல்லா ஏமாத்துறா. நீ அவளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றியே, பதிலுக்கு ஒரு ஹெல்ப் கேளு, பண்றாளான்னு பாப்போம். கவி நான் உன்கிட்ட பேசணும். அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 25,000 வேணும், கிடைக்குமா? இருக்கடா. அதெல்லாம் கேட்காத, இருக்கா இல்லையா சம்பளம் வாங்கணும்னு கொடுத்துறேன். ஏய் என்னடா திரும்பி தரணும்னு சொல்லிட்டு இருக்க? இரு ஜிபே பண்றேன். இப்ப தெரியுதா அவ யாருன்னு? அனுப்பிட்டா பாரு. இப்ப தெரியுதா அவளை பத்தி?